சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி, அதாவது 2025 ஜனவரி 5ஆம் தேதியோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிராம பஞ்சாயத்துகள், 314 ஊராட்சி ஒன்றியங்கள், 425 பேரூராட்சிகளுக்கான உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கான பதவிக்காலங்கள் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த இடங்களுக்கான தேர்தலை நடத்தியிருக்கலாம். இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சி, கிட்டத்தட்ட ஒரு 380 நகராட்சிகளுக்கான பதவி முடிவிடாத இந்த நிலையிலேயே முதலில் தேர்தல் நடந்த ஒரு 12,000 பஞ்சாயத்துகள்ல 10,000 பஞ்சாயத்துகளுக்கு பக்கமா அதனுடைய தலைவர்களுக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. உடனடியா தேர்தல் நடத்த வேண்டிய சூழலில் இருக்க வேண்டிய திமுக தேர்தலை நடத்தாமல் சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செஞ்சு அவங்க மூலமாகவே அடுத்த சட்டமன்ற தேர்தல் முடிகின்ற காலம் வரைக்கும் பஞ்சாயத்து நிர்வாகத்தை நடத்துறதுக்கான முடிவை எடுத்திருக்காங்க. இது குறித்து உச்சநீதிமன்றத்திற்கும் சிலர் வழக்கா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில வழக்குகளை வேறு முகாந்தரத்தில் நீங்க வழக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை எல்லாமே ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலேயே திமுக இந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை நடத்த பயப்படுறாங்க அல்லது தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. திமுக ஆட்சி காலத்தில் திமுக கட்சியிலிருந்து உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வந்த எந்த பொறுப்பாளருமே தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்தல. எல்லா இடத்திலும் மக்கள் மத்தியில அதிருப்தி தான் இருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு பேருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 மாநகராட்சிகள், அதுல இப்போ ஒரு 5 மாநகராட்சி சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்ன திமுக ஆட்சிக்கு வந்த அந்த கட்டத்திலேயே 19 மாநகராட்சிகள் இருந்தது. இந்த மாநகராட்சிகளுக்கு மேயராக அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான வேட்பாளர்கள் பெண்கள். அதாவது 50 விழுக்காடு பெண்களை அறிவிச்சிருக்காங்க. மீதி 50 விழுக்காடு ஆண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுல இடஒதுக்கீட்டு விகிதாச்சார அடிப்படை அப்படிங்கிறது அந்த வேற விஷயம். இப்படி 20 மாநகராட்சிகளுக்கான மேயராக அறிவிக்கப்பட்டவர்களும், அதுபோலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நகராட்சிகளுக்கான தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவ்வளவு பேருமே அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்களைத்தான் திமுக தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லல. திமுகவில் இருக்கக்கூடிய பல மூத்த அனுபவம் உள்ள கட்சிக்காரர்களே சொல்றாங்க. நிர்வாகிகளும் அதை சொல்றாங்க. அந்த அளவுல தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 27 வயது நிரம்பிய சென்னை மாநகராட்சியினுடைய மேயரை பிரியா அப்படிங்கிற ஒருத்தரை திமுக அரசு நியமனம் பண்ணுது. அந்த மேயர் இதுவரைக்கும் அந்த மாநகராட்சியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கே தெரியல. அந்த அளவுல தான் இருக்கு. இதே போலதான் கோவை, அங்க ஒரு மேயர் அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கிட்ட வற்புறுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வேற ஒரு மேயரை போட வேண்டிய லட்சணத்துல தான் இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நெல்லை மேயரும் இடையில பிடுங்கப்பட்டு வேற ஒருத்தருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்வு பெற்ற யாருமே அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவங்களா தான் அந்தந்த பகுதியில் இருக்கிற திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் உள்ளூர் அமைச்சர்களும் தங்களுக்கு வேண்டிய எந்த விதத்திலும் தங்களை மீறி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற பொறுப்பாளர்களை தான் அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வகையில் திமுகவினுடைய மிகப்பெரிய பின்னடைவா தான் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எந்த மாநகராட்சியிலும், எந்த நகராட்சியிலும், எந்த கிராம ஊராட்சிகளிலும் முறையாக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் எதையுமே இவங்க செய்யல. அப்படி செய்யாதனுடைய விளைவா தான் இப்ப உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாத நிலையில பயந்துகிட்டு சிறப்பு அலுவலர்களை நியமிச்சு அந்த தேர்தல் தேதியை திமுக அரசு ஒத்தி போட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை. இந்த விவகாரங்களை எல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டிய அதிமுகவும் இந்த விஷயத்துல இப்போ மௌனம் காத்த நிலையில் தான் இருந்துட்டு இருக்குது. அவங்களுக்கும் இதை பற்றி சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறதா சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெரும்பாலான மாநகராட்சியினுடைய மேயரா இருந்தவங்க எல்லாமே வயதில் சின்னவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழிலாளி, குப்பை இருக்கிறவங்க, இப்படி பல்வேறு பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் நாங்க மேயரா ஆக்கியிருக்கோம் அப்படின்னு தான் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் திமுக அரசும் சொல்லிக்கிட்டு தவிர இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. இதனால ஒரு புதிய மறுமலர்ச்சி வருது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள் தான் இந்த நாட்டை எதிர்காலம், இவங்க தான் திருத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சில விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த மாநகராட்சியினுடைய மேயர்கள், நகரமன்றத்தினுடைய தலைவர்கள் சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருக்குதா, மக்கள் பணியை செய்வாங்களா, சமூக அக்கறை இருக்குதா, உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றியும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றியும் அந்த ஊரினுடைய நிலவியல் அமைப்பை பற்றிய புரிதல் இருக்கா அப்படிங்கிறதை பற்றி எதுவுமே இல்லாம ஒரு விளம்பரத்துக்கான பிரதிநிதிகளாக தான் இவங்க எல்லாமே நிறுத்தியிருந்தாங்க. அப்படி நிறுத்தப்பட்ட எல்லாருமே வெற்றி பெற்று அந்த பொறுப்புக்கு வந்தாலும் அந்த பொறுப்புல வந்ததுக்கு பிறகாவது அதுக்கு தகுதி உள்ளவங்களா மாறி இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி கூட மாறவில்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரும்போது அதுக்கு தகுதி உள்ளவரா அப்படிங்கிற கேள்விக்குறி பலருக்கும் இருந்தது. ஆனா அவருடைய பதவி காலத்தை நிறைவு பண்ணக்கூடிய சூழல்ல
அதுக்கு தகுதியான நபரா அவர் தன்னை மாத்திட்டார். அந்த அளவுக்கு கூட இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் யாருமே மாறல. அதனாலதான் திமுக இந்த முறை இவர்களை மீண்டும் தேர்தல் நிறுத்தினா அல்லது யாரையும் நிறுத்தினாலும் நமக்கு தோல்வி உறுதி அப்படிங்கிற அந்த முடிவுல தான் இப்ப தேர்தலை நடத்தாம சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சு அவங்க மூலமா மீதி இருக்கிற இந்த ஓராண்டு காலத்தை கொண்டு போலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இப்ப இருக்கிற பிரதிநிதிகள் மீண்டும் அதே பகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். அந்த நிலையில தான் இருக்குது. இதுக்கு புத்திசாலித்தனமா ஏற்கனவே ஒரு முன்முடிவை திமுக எடுத்துருது. ஏன்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் மூலமாகத்தான் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்கு மாறிடுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அமைப்புல மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர்களை மக்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை தவிர்த்துட்டு உறுப்பினர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க. அப்படி செய்யும் போதுதான் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை, தங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடியவங்களை, தங்களுடைய கொத்தடிமையா இருக்கக்கூடிய சிலரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வர முடியும்னு மாவட்ட செயலாளரும் அந்த பகுதியில் இருக்கிற மந்திரிகளும் நினைச்சிருக்காங்க. அதுக்கு தக்கபடிதான் சில மாற்றங்களை செய்து தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக உள்ளாட்சி பிரதிநிதி தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் அவங்க நினைச்சது செஞ்சுட்டாங்களே தவிர திமுகவுக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளால் நல்ல பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலைகளை 2 ஆண்டுகளா நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது ஒரு சொந்த இடத்துலயோ ஒரு பாலம் அமைக்கக்கூடிய ஒருத்தர் 4 நாள் அல்லது 5 நாள்ல வேலையை முடிச்சு அந்த பாலத்திலிருந்து வண்டி போக்குவரத்தை ஆரம்பிக்கிற மாதிரியான சூழல் இருக்கிற அந்த பாலங்களை கூட இந்த மாநகராட்சி அதிகாரிகளும், நகராட்சி அதிகாரிகளும், நகராட்சி நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல இழுத்தடிக்கிறாங்க. குறிப்பா சேலத்துல சொல்ல போனீங்கன்னா பல இடங்கள்ல 1½ அடி உயரமுள்ள பாலத்தை உயர்த்தி கட்ட வேண்டியதை 3 அடியா கட்டிட்டு அதுக்கு பிறகு அதை இடிச்சு மீண்டும் 1½ அடியா மாத்தி கட்டுறது அல்லது அகலம் குறைவாக கட்டிட்டு மீண்டும் இடிச்சு அகலப்படுத்தி கட்டுறது இந்த மாதிரியான புரிதல் இல்லாத வேலைகளை செய்வதன் மூலமா அரசுக்கும் பல வகையிலான பொருளாதார இழப்பு ஏற்படுது. பொதுமக்களும் சாலையை பயன்படுத்த முடியாம கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து வெவ்வேறு மாற்றுப்பாதையில செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது இங்க மட்டும் இல்லை. கோவை, திருச்சி, மதுரை, ஈரோடு இந்த மாதிரி பல மாநகராட்சிகளையும் இருந்துட்டு தான் இருக்கு. எந்த இடத்துலையுமே உள்ளாட்சி பிரதிநிதிகள், எந்த மாநகராட்சியிலுமே உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதனுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள் முறையா தங்களுடைய வேலையை செய்யாத ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்வியல் பாதுகாப்புக்கான அந்த சுரண்டல் வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு ஆண்டுக்குள்ளாகவே இந்த பிரதிநிதிகள் எல்லாம் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னையும் சரி வந்த பிறகும் சரி எடப்பாடி பழனிசாமியை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற அந்த பெயரை இந்த அரசு அவருக்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. அவருடைய ஆட்சி காலத்துல அவர் எப்படி செஞ்சாருங்கிறத விட இவங்களுடைய ஆட்சி காலத்துல அவர் ஆட்சி பெற்றர் அப்படிங்கிற அளவுக்கான சூழலை கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் பல்வேறு சாதனைகளை செய்வாரு. நீர்ப்பாசனத்துக்கான பல்வேறு வடிகால் திட்டங்களை கொண்டு வராரு. புது மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. எதுவுமே நடக்கல. சொல்லப்போனா காவிரி ஆற்றில் 2020, 21, 21, 22, 23, 24 இந்த காலகட்டங்கள்ல கர்நாடகாவிலிருந்து வந்திருந்த கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய் மதிப்புடைய மணலை இவர் ஆட்டையை போட்டதை தவிர வேற எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. இந்த மணல் விற்பனை தொகையை மட்டும் திட்டத்துக்கு செலவிட்டிருந்தா கூட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 அணைகளை உருவாக்குற அளவுக்கான பொருளாதாரம் இந்த காவிரி ஆற்று மணல் மூலமா வந்திருக்குது. அது முழுக்கவும் அவங்களுடைய குடும்ப சொத்தா இருக்க தவிர மக்களுக்கான திட்டங்களா எதுவுமே மாறல. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் அப்படிங்கிறது கரை புரண்டு ஓடிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அவ்வளவு பேருமே ஊழலுக்கான ஒரு ஊற்றுக்கண்ணா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. யாருமே இதுல நேர்மையா நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இது அந்த ஆட்சி காலத்திலும் நடந்தது, இந்த ஆட்சி காலத்திலும் நடக்கிறது, நாளைக்கு வரக்கூடிய ஆட்சி காலத்திலும் தான் நடக்கு. நடந்தாலும் பொதுமக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பகுதியிலுமே தீரல. அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க போராட வேண்டிய சூழல் தான் இன்னைக்கும் இந்த மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. திராவிட மாடல் அரசு இந்தியாவுக்கே முன்மாதிரி அரசு அப்படின்னு சில இலவச திட்டங்களை, பயனில்லாத திட்டங்களை அறிவிக்கிறது தான் இந்த அரசு ரொம்ப வேகமா இருக்க தவிர பயனுள்ள திட்டங்களை எதுவும் கொண்டு வந்த மாதிரி நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியாத சூழலா இருக்கு. இதுல உச்சகட்ட கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியுடைய 31வது வார்டு பகுதியில பெரியார் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. அதாவது இந்த பெரியார் தெருவுடைய ஒரு சந்து, பெரியார் சந்து, இது ஆங்கில எழுத்துல ஒய் மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கு. உள்ள சில சின்ன சின்ன தெருகளை சேர்த்தனது. சேலம் பெரிய கடை வீதியில ஏவிஆர் சில்வர் ஷாப் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இந்த தெரு ஆரம்பிக்குது. இந்த தெருவுக்குள்ள ஒரு 300 500 சிறு பட்டறைகள், அதாவது வெள்ளி மற்றும் தங்கம் நகை செய்யக்கூடிய பட்டறைகள் இருக்குது. மொத்த விற்பனை நிலையங்களும் இருக்குது. இந்த தெரு மொத்தமே ஒரு 4 அடி அகலம், ஒரு 300 அடி நீளம் இருக்கிற ஒரு தெரு தான். அது ஒரு 3 சின்ன சின்ன தெருக்களா இருக்குது. இந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா பராமரிப்பு இல்லாம, ரோடு போடாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதி கவுன்சிலரா இருக்கக்கூடிய ஒரு பெண் தோழர், அவங்களுடைய அப்பா தான்
கட்சி பொறுப்பிலிருந்து நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்காரு. இவரிடமும் பல முறை சொல்லியிருக்காங்க. எதுவுமே நடக்காத சூழல்ல கடந்த வாரம் அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் வணிகர்களும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு கடையிலும் 3000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய தகுதி தக்கப்படி பணத்தை போட்டு ஒரு 12 லட்சம் ரூபாய் சேர்த்து 12 லட்சம் ரூபாய் செலவுல அந்த தெருவை முழுக்க தங்களுடைய சொந்த பணத்திலேயே அந்த தெருவை முழுக்க காங்கிரீட் ரோடா மாத்தி போட்டிருக்காங்க. இதுல வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேலையை முன்னால நின்று செஞ்சவர் அந்த பகுதி கவுன்சிலருடைய அப்பா. இவரு திமுகவுடைய பொறுப்பாளர். இந்த நிலையில தான் அந்த வேலையை செஞ்சு அவரே முன்னாள் நின்று மாநகராட்சியினுடைய ஒப்பந்ததாரரை வச்சு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுல இவங்க மாடு தட்டிக்கிறதுக்கோ அல்லது பெருமைப்பட்டு சொல்றதுக்கோ என்ன விஷயம் இருக்குது? ஒரு சின்ன தெரு, அதுவும் 500 நகைக்கடைகள், நகை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு சாலை போட்டு கொடுக்க முடியாத சூழல் தான் இந்த சேலம் மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் இருந்துட்டு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம். இது போல தமிழ்நாட்டினுடைய இந்த 25 மாநகராட்சிகள்ல எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்குது, எத்தனை இடங்கள்ல மக்கள் தங்களுக்கு தேவையானது தங்களே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முழுமையா தெரியல. இந்த மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இந்த மாநகராட்சியினுடைய மேயர் யார் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாநகராட்சிகள் இருக்குது. சேலம் மாநகராட்சி பகுதியில யாரையாவது இந்த நகரத்தினுடைய மேயர் யாருன்னு கேட்டா 30 ஆண்டுகளுக்கு முன்ன மேயரா இருந்த சூடாமணிங்கிற ஒருத்தர் தான் சொல்றாங்களே தவிர இப்ப இருக்கிறவர் யாரும் மேயரா சொல்ல முடியல. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டினுடைய பல நகரங்களும் இருக்கு. ஏன்னா அப்ப இருந்த மேயர்கள் எல்லாமே மக்களோடு தொடர்புடைய, மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கக்கூடிய அல்லது அனுபவம் உள்ள பிரதிநிதிகளா இருந்து அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற யாரும் அப்படி இல்லை. யாரையும் யாருக்கும் தெரியாத ஒரு தலைமுறை வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறத மட்டும் தான் செய்யறாங்களே தவிர வேற எதுவும் செய்யல. குறிப்பா சேலம் மாநகராட்சி மேயர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் பொது வெளியில யாரும் அவரை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெளியில வந்ததாகவும் தெரியல. எந்த நிகழ்ச்சிக்கு அவர் போனதாகவும் தெரியல. முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளருக்கு அடங்கி இருக்கக்கூடிய நபரா தான் இந்த மாவட்ட செயலாளர் அவரை மேயரா போட்டு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவராக தான் அவர் வச்சுட்டு இருக்காரு. அவரை மீறி இவரால் எதுவும் செய்ய முடியாது. செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, மக்கள் பணிகளாவது செய்வாரான்னு பார்த்தா அதுக்கும் தகுதி இல்லாத ஒரு நபராக தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. இது பல மாநகராட்சியில் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. கோவை, மதுரை, ஈரோடு, சேலம் இந்த மாதிரி பல பகுதியில் இருக்கிற நம்ம நண்பர்களை கேட்கும்போது அவங்க தான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா கடலூர், வேலூர், சென்னை, தாம்பரம் எல்லா இடங்கள்ல இருக்கிற மாநகராட்சி பொறுப்பாளர்களும் தலைவர்களும் அவங்களுக்கான பொறுப்பான வேலைகளை எதையும் செய்யாத சூழல்ல தான் திமுக ஒரு மோசமான பின்னடைவை, அதாவது உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள முடியாம அதுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்தபடியா அடுத்த தேர்தலில் திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி திமுகவுடைய பொறுப்பாளர்களை கேட்டா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஓட்டுக்கு 2000 ரூபாய் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இனிமேல் அவன் எதை பத்தியும் சிந்திக்க போறது இல்ல. 2000 ரூபாய்ங்கிறது இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து 2500 ரூபாயை கொடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சியை பிடிக்கிறதா எங்களுடைய வழியே தவிர மக்களுக்கான திட்டங்களை செய்யணும், மக்களுடைய நலனுக்கான திட்டங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. தேர்தல் நேரத்தில் வரும்போது பெரும்பகுதி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற அந்த பணத்துல ஒரு பகுதியை இங்க இருக்கிற மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் செய்வாங்க. அதுக்கு காசை வாங்கிட்டு மக்களை ஓட்டு போடுவாங்க. இதுதான் பாலிசியா இருக்கும். இல்லைன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்கிற மாதிரியும், பெண்களுக்கான இலவச பயண சீட்டு கொடுத்துருக்கிற மாதிரியும், இன்னும் சில சலுகைகளை அறிவிச்சு எளிமையா நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை அதிகாரத்தை வச்சு நாங்க நடத்தி முடிச்சிருவோம். அதுதான் எங்களுடைய பாலிசியை தவிர மக்களை நேரடியா சந்திச்சு நாங்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டு வாங்கி வரக்கூடிய சூழல் இப்ப திமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில உண்மையாகவும் கூட தான் தெரியுது. இதை அரசு இதே நோக்கத்துல கொண்டுட்டு போய் 2000 ரூபாய்க்கு ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மக்கள் 2000 ரூபாய் வாங்கிட்டு மாத்தி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மக்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எது நல்லதா செய்யணும், எது பயனுள்ளதா இருக்கும், அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கும் எது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற திட்டத்தை முன்னின்று அரசு செஞ்சுனா தான் அது சரியான அரசா இருக்கும். தேர்தல் நேரத்தில் 2000 ரூபாய் 3000 ரூபாய் பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு பிறகு நமக்கு டம்மியா இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளை போட்டு எந்த வேலையுமே செய்யாம மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதனுடைய விளைவுகள் நேர் எதிராக இருக்கும். இப்பவும் திமுக அரசுக்கு அந்த நிலைமை தான் வந்திருக்குது. உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க முடியாத சூழல்ல தான் அதுக்கான சிறப்பு அலுவலர்களை நியமனம் பண்ணி தேர்தலை தள்ளி போட்டிருக்காங்க. இந்த நிலை ஆரோக்கியமான நிலை அல்ல. இந்த நிலை எந்த அரசும் தொடரக்கூடாது. ஒவ்வொரு தேர்தலையும் மக்களை நம்பி மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு இந்த முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு வார்டுலையும், ஒவ்வொரு ஊர்லயும் போய் சந்திச்சு வாக்கு கேட்கிற சூழல் இருக்கணும். ஆனா திமுகவினுடைய மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் யாருமே ஓட்டு கேட்க போறதுக்கு தகுதியுள்ள நிலையில் இருக்கிறதா தெரியல. அப்படியே இவங்க ஓட்டு கேட்டு போனாலும் அந்த ஊர்ல இந்த தலைவர்களுக்காக ஒரு 10 ஓட்டு விழுகுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா 10 ஓட்டு கூட
வாங்குவதற்கு தகுதியற்றவர்களாக தான் இந்த பெரும்பாலான தலைவர்கள் இருக்காங்க. அதனால தான் திமுக அரசு இவ்வளவு ஒரு மோசமான முடிவை, அதாவது கிட்டத்தட்ட 9,000 ஊராட்சி, 350 பேரூராட்சி எல்லாத்துக்குமே தனி அலுவலர்களை நியமிக்க வேண்டிய சூழலுக்கு போயிருக்கு. இது நல்ல உதாரணம் அல்ல. திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு இது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.